ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலை உணவாக ராகி சாப்பிட்டா நாள் ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பெரியவங்க இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறும் பழமொழி இல்லைங்க, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் கூட. ஒரு சாதாரண ஃபுட் மாதிரி தெரியக்கூடிய ராகி உடம்புக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் ராகி தினமும் சாப்பிட்டா என்ன நடக்கும், யாரெல்லாம் கட்டாயம் சாப்பிடணும், யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ராகினா என்னன்னு பார்க்கலாம். ராகி அதாவது கேழ்வரகு அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய சிறுதானிய வகையை சேர்ந்தது. தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உணவாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதில் கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. ராகி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பால் குடிக்காதவங்க கூட கால்சியம் சத்துக்காக இதை சாப்பிடலாம். குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ராகி சாப்பிட்டா எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சுகர் இருக்கிறவங்க ராகி சாப்பிடலாமா? ராகியில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக தான் உயர்த்தும். அதனால சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ராகியை கட்டாயமாக உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ராகியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறை ரொம்ப நேரம் நிறைவாக வச்சுருக்க உதவும். அதனால அதிகமாக சாப்பிட்ற பழக்கமும் குறையும். ராகியில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண உதவும். குறிப்பாக பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லது. ராகியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய நோய் அபாயத்தை குறைக்குது. ராகி சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை குறையும், குடல் ஆரோக்கியமாக இருக்கும். கோடை காலத்தில் நீங்கள் ராகி கூழ் குடிக்கிறது உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்க உதவும். அதனால தான் கிராமப்புறங்களில் ராகியை இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராகி மெதுவாக சக்தியை தரக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். அதனால இதை காலையில் சாப்பிட்டா நாள் முழுக்க சோர்வில்லாமல் வேலை செய்யலாம். ராகியில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இருக்குல்ல, அது தோலுக்கும் முடிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ராகி மாவு இருக்குல்ல, அது குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சின்னு எல்லாத்தையுமே நல்லாக்கும். பாடி வெயிட்டும் அதிகரிக்கும். ராகியை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? ராகி கூழ், ராகி கஞ்சி, ராகி அடை, ராகி தோசை, ராகி ரொட்டி, ராகி லட்டு அப்படின்னு விதவிதமாக சமைச்சு நீங்கள் குடும்பத்தோடு சாப்பிடலாம். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க நீங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அளவாக சாப்பிட்றது நல்லது. உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கிறவங்களும் ராகியை அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. தினமும் ஒரே உணவாக சாப்பிடாம சிறுதானியங்களை மாற்றி மாற்றி சாப்பிட்றது நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு ராகி சாப்பிடலான்னு பார்க்கலாமா? பெரியவங்க 1 கப் ராகி உணவு சாப்பிடலாம். குழந்தைகள் 1/2 கப் அளவே போதுமானதாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட இந்த ராகி இன்னைக்கு சூப்பர் ஃபுட்டுன்னு உலகமே பாராட்டியிருக்கு. உங்களோட டெய்லி உணவில் ராகியை சேர்த்தா எலும்பு வலுவாகும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இனி வாரத்துக்கு குறைஞ்சது 3 தடவையாவது ராகியை உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ராகி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் ராகியை சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.